அன்புடன் கோவிந்தராஜுலு மடல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி வந்து டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி காலை வானிலை நிலவரம். அதாவது ஒரு 10 மணிக்கு வானிலை நிலவரம். அதாவது வந்து ரெயின்ஃபால் டேட்டா கிடைக்குமான்ட்டு பார்த்தா இது வரைக்கும் சரியாக கிடைக்கல. அதாவது எங்கள் மயிலாடுதுறை பக்கம்லாம் வந்து 30 சென்டிமீட்டர் மழைங்க. மயிலாடுதுறை, சீர்காழி, மணல்மேடு எல்லாம் 30 சென்டிமீட்டர் மழை. இதுக்கே வயல்லாம் நம்பி இதாக இருக்குது. ரைட்டுங்களா? இன்னும் இதோடு இது நின்று போகலங்கிறது தான் பெரிய வருத்தமான செய்தி. இப்போ வந்து தலைப்பு செய்திகளாக பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இன்னும் மதியானத்துக்கெலாம் இந்த சுழற்சி வந்து அரபிக்கடலில் இறங்க போகுது. அடுத்தது இன்றைக்கி நைட்லேருந்து டெல்டாவில் மழை குறையும். தென் மாவட்டங்களில் நாளைக்கு வரைக்கும் மழை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சபரிமலை யாத்திரைகள், நீலகிரி, கொடைக்கானல் இந்த மாதிரி மலைப்பாதைகளில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாகவே இருக்கணும். நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சபரிமலை யாத்திரைகளும் ஜாக்கிரதையாக பயணத்தை மேற்கொள்ளணும். ரைட்டுங்களா? அதாவது திண்டுக்கல் மாவட்டம் மழை பெய்து தொடர் வலுவான மேக குவியல்கள் காண முடிகிறது. கிட்டத்தட்ட இதில் வந்து மாஞ்சோலில் வந்து 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. நமக்குலாம் 30, அங்கே 50. தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட எல்லா ஏரியுமே நம்பிடுச்சு. எல்லா அணைகளுமே திறக்கப்படுற மாதிரி இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கடுமையான மழை நாளை வரைக்கும் தொடரும். டெல்டாவில் இன்றைக்கி சாயங்காலம் நைட்டு விட்டுரும். கடற்கரை ஓர மாவட்டங்களில், தென் கடற்கரை மாவட்டங்களில் நாளைக்கு வரைக்கும் இருக்கும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு 14, 15 முழுமையாக மழை இருக்காது. அந்த வடிகாலை சீர் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். திருப்பி 16ஆம் தேதி காலையில் ஒரு 11 முற்பகலே மழை வந்துடும் நினைக்கிறேன். வந்துட்டு அது 21ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். இந்த நிகழ்வு மாடல்கள்லாம் வந்து மேலே போகிறதா காட்டினாலும் அந்த இசிஎம்எஃப் இந்த மாதிரி நிகழ்வு வந்து எல்லாம் டெல்டாவுக்கு வர்றதாகவே காட்டுது. இப்போ வந்து மேக உற்பத்திலாம் குறைஞ்சி போயிடல, அங்கே போயிடுச்சுங்கிறதுனால குறைஞ்சி போயிடல. இன்றைக்கி காலையில் எடுத்தது தான். அதாவது டெல்டா வரைக்கும் மழை இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் தொடருங்கிறதுக்காக தான் இந்த வந்து கிளிப்பிங்ஸ், அனிமேஷன் கிளிப்ஸு, காரைக்கால் ரேடார் கிளிப்ஸு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ரைட்டுங்களா? அடுத்தது வந்து 16 to 21. அதாவது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்லிடுச்சுன்னா, அதாவது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மைய அறிக்கையை பார்க்கவும். இந்திய வானிலை ஆராய்ச்சி மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நேற்று ஜனவரி 15 வரை மழை, வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்க வாய்ப்பு. அவங்க வேலையை முடிச்சிட்டாங்களா? ரைட். அடுத்தது இன்னும் அவங்க வந்து சில விஷயங்கள் இதாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அதீத கனமழை நேற்று பேஞ்சிருக்கு, 30 சென்டிமீட்டர்லாம் பேஞ்சிருக்கு. ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க. ரெட் அலர்ட் விட்டுட்டு போக வேண்டியதானே? ரெட் அலர்ட் விட்டுட்டால் பெய்யுது. அதனால் ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது. ஆனால் ஆரஞ்சு அலர்ட் விட்டு ரெட் அலர்ட் மாதிரி 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருச்சு. அதெல்லாம் வந்து அவங்க கன்சிடர் ஏன் பண்ணலை? ஆனால் வந்து தென் மாவட்டங்களில் அந்த 50 சென்டிமீட்ரு பெஞ்சதில் மாஞ்சோலையில் அதுக்கெல்லாம் விட்டுட்டாங்க. டெல்டா கரையோரங்களில் வந்து அவங்க விட்டுருக்கலாம், விடலை. சரி, இந்த மாதிரி வந்து அவர் சொல்லிட்டார். அதாவது வந்து அறிவியலில் வந்து முன்னேற்றம் தேவை, தரவுகள் வந்து நமக்கு வந்து சரியாக கிடைக்கல அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவில் வந்து மில்டன் புயல் அப்படியே ஃப்ளோரிடாவை அப்படியே பரட்டி போட்டுச்சு. ஹேடன் இருக்கட்டும், 2 புயலுமே, ஹெலன், மில்டன் ரெண்டுமே அதுவே பெரிய வளர்ந்த நாடுகள். அமெரிக்காவிலேயே ஒன்றுமே செய்ய முடியல. அதனால தான் சொல்கிறேன், அவங்களெல்லாம் குறை சொல்லி எந்த புண்ணியமே இல்லை. எல்லாமே டேட்டா வச்சுட்டு தான் சொல்கிறோம். அதனால் டேட்டா வச்சுட்டு சொல்கிறதுனால என்ன ஆக போகுது? இந்த மாதிரி ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். ரைட்டுங்களா? கரெக்டான வானிலை தரவுகள் அவங்களுக்கு வந்து அதற்கான அமைப்பு ரீதியாரெலாம் ஒன்றுமே இல்லை. ரைட். இப்போ நம்மளே மாடல் வச்சுட்டு தான் சொல்கிறோம். ரைட். இப்போ மழை எப்படி இருக்குது? இப்போ வந்து 16, 17 அப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வடக்கு ஆந்திராவிலேருந்து தெற்கு ஆந்திரா, உள் மாவட்டங்கள், கடற்கரையோர வடகடலோர மாவட்டங்கள் எல்லாமே கடுமையான மழை இருக்குங்க. கடுமையான மழை இருக்குது. இன்றைக்கி வந்து திருவண்ணாமலையில் மழை ஏறக்கூடாது பொதுமக்கள்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி தீபம் வைக்கிறதுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. நாளைக்கு ஒரு தீபம் வைப்பாங்க. நாளைக்கும் நேற்று பரணி தீபத்துக்கும் வச்சாங்க லேசாக மழை. இன்றைக்கி தீபம் வைக்கிறதுக்கு இடைஞ்சலும், நாளைக்கு மழை இடைஞ்சல் இருக்காது. ரைட்டுங்களா? இன்றைக்கி கார்த்திகை, நாளைக்கு வந்து 14ஆம் தேதி வந்து இது கிரிவலம், அதுவும் ஒரு இடைஞ்சல் இருக்காது. ரைட்டுங்களா? சபரிமலை யாத்திரைகள் சரியாக பத்திரமா போயிட்டு வரணும். வேணால் பம்பையில் நீர்ப்பெருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரியே குத்தாலத்தில் கடுமையான மழை, நிலச்சரிவு இது வரைக்கும் ஏற்பட்டதாக செய்திகள் இல்லை. அதனால் வந்து பொறுத்து வந்து பார்ப்போம், ஏற்படாதுன்னு நம்புவோம். ரைட்டுங்களா? அதனால் 14, 15 மழை இல்லைங்கிறது காட்டுறதுக்கு தான் இந்த மேப்பை வந்து 4 செக்ஷன் எடுத்து பார்க்குறேன். இதில் வந்து முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, 16, 17
18, 19, 20, 21 இது 2 நாள் மழையோட போயிடுச்சுல்ல. அது ஒரு 4 நாள் மழை குறைச்சலா பெய்யும். அதில் வந்து இதை விட மழையுடைய இன்டென்சிட்டி அதாவது தீவிரம் அதிகமாக இருக்கும். கடுமையான மழையாக பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜிஎஃப்எஸ் மேப் வந்து மேலே போகிறதா காட்டினாலும் அது டெல்டாவில் அதாவது அநேகமாக மயிலாடுதுறை டு மரக்காணம் இருக்கலாம். அது வந்து ஒரு தாழ்வு மண்டலமாக கரை கடக்க புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கெல்வின் வேவ்ஸு இல்லை. எம்ஜிஓ வந்து 5th வேவ்ஸுக்கு போயிடுச்சு. ஒரே ஒரு இது வந்து இஆர் வேவ்ஸ் மட்டும் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் வந்து எம்ஜிஓ போன தொட்டு தான் அது வந்து அங்கேருந்து நிகழ்வுகளை அனுப்புது. இஆர் வேவ்ஸு கொஞ்சம் இது பண்ணுது. எம்ஜிஓ வேவ்ஸ் இருந்துச்சு, கெல்வின் வேவ்ஸும் இல்லை. கெல்வின் வேவ்ஸ் இருந்துச்சுன்னா இது புயலாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது மழை காரணிகள் வந்து அதாவது வந்து பூஸ்ட் பண்ணுறதுலாம் நிகழ்வுகள் எதுவுமே இல்லை. ஆனால் மழை தொடரும்னா புயலாக மாறாது, மழை நிகழ்வுகளாக அது மாறி நிறைய மழையை தரத்துக்கு இருக்குது. ஜனவரி மாதம் 7ஆம் தேதின்னு சொன்னோம்ல, ஜனவரி மாதம் 7 அதான் மார்கழி 23 வரைக்குமே மழை இருக்குது. அதில் எந்த விதமான அவங்க வந்து டேரெக்டாக பொங்கல் வரைக்கும் போயிட்டாங்க வானிலை ஆராய்ச்சி மையம். அது வரைக்குமே மழை இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த 16, 17, 18, 19, 20 முடியங்காட்டியுமே பின்னாடியே 2 சுழற்சியாக அது வருது. 2ம் ஒன்றிணைந்து வருமா? ஒன்றிணைந்து வந்து தீவிரமே எப்படி தீவிரமடைந்தாலும் அது பாண்டிச்சேரியை தாண்டி போகிறதுக்கு அதிகபட்சமாக போனால் மரக்காணம், கீழே வந்தால் பரங்கிப்பேட்டை, மயிலாடுதுறை தான் அதுக்கிட்ட வரும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நிகழ்வில் வடமேற்கில் மட்டும்தான் காற்றுக்குவிதல் ஏற்பட்டுச்சு. அதாவது நிகழ்வு எங்கே இருக்குது? வட இலங்கைக்கிட்ட மணார்வாடிட்ட இருக்குது. சென்னையில் மழை வெள்ளம். டெல்டாவில் தெற்கு டெல்டாவில் கிட்ட இருக்கிறதுனால, அந்த மையப்பகுதி இருக்கிறதுனால தெற்கு டெல்டாவில் மழை அதிகமாக இல்லை. இப்போ வந்து இது மேற்கு நோக்கி நகர்ந்துருச்சு. அதனால் இப்போ தெற்கு டெல்டாவிலையும் மழை பெய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் 41 சென்டிமீட்டர் குறைவாக இருந்த விருதுநகர்லாம் வந்து இப்போ வந்து நல்ல மழை பெஞ்சு, அதுவும் கடுமையான மழையாக பெஞ்சு எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. இனிமேல் பெய்யறது எல்லாமே எக்ஸஸ் மழை எல்லாருக்குமே நினைக்கிறேன். அதனால் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மயிலாடுதுறையெல்லாம் 30 சென்டிமீட்டர் மழைன்னா அப்படியே அடித்து ஊற்றுச்சிங்க. பாட்டமாக ஊற்றிச்சு. ஏன்னா நான் பார்த்ததுட்டு சொல்கிறத நான் இருந்தேன், அதை அனுபவித்ததுனால சொல்கிறேன். அதனால் வந்து இந்த மழை இன்றைக்கி ஈவினிங்கோட இப்போயும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. லேசாக தூறல் சாரலாக மிதமான மழைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெஞ்சிகிட்ருக்கு. இது வந்து நாளைக்கு இருக்காது. 14, 15 நாளைக்கு. இன்றைக்கி சுடல் சாயங்காலம் கொளுத்துறப்ப என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. சரி, அது பார்ப்போம். அடுத்தது நாளைக்கு 14, 15, 16ஆம் தேதி மதியமே மழை ஆரம்பிச்சிடும். அதாவது திங்கட்கிழமைன்னு நினைக்கிறேன். ஆமாம், 16ஆம் தேதி மழை ஆரம்பிச்சிடும். 16ஆம் தேதியிலேருந்து ஆச்சுன்னா 17, 18லாம் கொஞ்சம் விக்ரஸாகவே இருக்கும். 16லே இருக்கும். 17, 18லாம் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். அது எங்கே போய் அலைஞ்சி வந்தாலும் அது டெல்டா கரையோரங்கள்லேருந்து பாண்டிச்சேரி மரக்காணம் வரைக்கும் இருந்துச்சுன்னா இல்லை. என்ன அது எதுக்காக அதை நான் சொல்கிறேன்னா, நிச்சயமாக இந்த வாட்டி சென்னை அதில் பாதிக்கப்படும். அதாவது வந்து நம்ம டெல்டா பகுதியில் எங்கேயோ விழுந்து வயவரப்பில் விழுந்து தண்ணி ஓடிடுங்க. ஆனால் வந்து சென்னையில் வந்து ஏற்கனவே ரொம்ப இதாக இருக்குது. அதனால் வந்து அங்கே வந்து மழை தேங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஒரு பேசு பொருளாக மாறி டிவியில் இங்கே பேஞ்சாலாம் எதுவுமே பேச மாட்டாங்க. டெல்டாவில் லேசாக ஒரு தூத்தம் விழுந்தால் கூட அது கடுமையாக பேசப்படும். அதனால் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து எங்கேருந்து எங்கே வருது? அதாவது வந்து அப்சர்வேஷன் எங்கேயுமே அந்த மன்னார்வாடியோட தான் பழையபடி. ஆனால் எந்த தென் அரைக்கோளத்தில் இருக்கிற நிகழ்வுகள் எல்லாமே முடிஞ்சு போனதுனால நீராவி காற்று, அதாவது வந்து நீராவி காற்றை வந்து தென் அரைக்கோள நீராவி காற்று முழுமையாக எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் வலிமை பெற்று போகும் அப்படிங்கிற மாதிரி சில ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கிறாங்க. அதிகபட்சமாக போச்சுன்னா இது வந்து மரக்காணம் தான். அது போகிறதுக்கு வாய்ப்பில்லை. டெல்டாவிலையும் பரங்கிப்பேட்டைக்கு இடையிலே அது கரை கடந்து தாழ்வு மண்டலமாக போயிடும்னு நினைக்கிறேன். புயலாக மாறுறதுக்கு கூடிய வரைக்கும் வாய்ப்பு இல்லை. மாறிச்சுன்னா சக்தி அடுத்ததுக்கு வர்றதுக்கு மொத்தம் அடுத்தது 27ஆம் தேதி திருப்பி சொல்கிறேன், இன்னொரு புயல் ஒன்று இருக்க தான் செய்யுது. அது டெல்டாவுக்குன்னு எழுதப்பட்டது. அதனால் அப்புறம் 21 to 23 23ல் 22லேருந்து 24, 25 வரைக்கும் ஒரு சிறிய நிகழ்வு ஒன்று வருது. அது வந்து தென்னிலங்கை வழியாக போய் அது வந்து தென் மாவட்டங்களுக்கு ஒரு கடுமையான மழையை தர இருக்குது. அதனால் மழைங்கிறது இனிமேல் தொடர் மழை தாங்க. இன்னொரு 15 நாளைக்கு தொடர் மழை தான். 2 நாள் கேப்பு, 4 நாள் போட்டு சாத்துன்னு சாத்தோம், அப்புறம் 2 நாள் கேப்பு. இந்த மாதிரி தான் மழை இருக்க போகுது. இதுக்கு எல்லாம் மனதளவில் தயாராகிங்க. என்ன பண்ணும், எங்கே பார்த்தாலும் மழை, எங்கே பார்த்தாலும் பயிர் சாஞ்சிருச்சு, நஷ்டம், எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, என்னென்ன பண்ணியிருப்பாங்க.
அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? வரும் கொடை அதான் நான் முதல்லயே சொல்லியிருப்பேன். வரும் கொடையை வரவேற்போம், வரும் இடர்களை சமாளிப்போம். அவ்வளோதான். இதுக்கு வந்து 2டே பாடம் தான். ஏன்னா இதுவும் இல்லாட்டினா அப்புறமா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. பின்பகுதியில் பெய்யுது, நல்லா கதிர் வர நேரத்தில் பெய்யுதுங்கிறது தான் பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். எதிர்கொண்டு தான் ஆகணும். இப்போ இந்த இது எதுக்காக சொல்கிறேன்னா, மழை வந்து சாயங்காலம் நிற்க போகுது டெல்டாவில். 16ஆம் தேதியிலேருந்து திருப்பி ஆரம்பிக்க போகுது. திருப்பி வந்து மழை நின்றுடுச்சு, தண்ணி லேசாக வடிஞ்சிச்சு போச்சு, திருப்பி எருவு போடுறேன், அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இன்னும் 10 நாள் போய் எது வேணாலும் பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா? அதனால் போய் மனசு கஷ்டப்பட்டு ஐயோ அப்படி போச்சு இப்படி போச்சு, என்ன எல்லாருக்கும் உள்ளது உங்களுக்கு. நான் அதுக்கு என்ன பண்ண முடியும்? நானும் தான் பண்ணியிருக்கோம், நம்மளும் தான் விவசாயம் பண்ணியிருக்கோம். நிறைய விவசாயம் பண்ணாலும் கொஞ்சம் நஷ்டப்பட தான் செய்யும். அது வந்து ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகமே தண்ணியில் கிடக்கு. தண்ணி இல்லாத ஊர்லெலாம் தண்ணி பெஞ்சு அவங்கவுங்க நிவாரணம் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது டெல்டாவுக்கு ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பெருசாக தெரியாது. 16, 17, 18லேருந்து அவங்க ஆரம்பித்து தான் ஆகணும். அதாவது திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் வந்து நாளைக்கு வரைக்குமே ஜாக்கிரதையாக இருக்கணும். நிலச்சரிவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சனி ஞாயிறு சுற்றுலா போவோம், அந்த கதையெல்லாம் வச்சுக்காதீங்க. எதுவுமே தேவையில்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. நாளைக்கும் ஒரு ரிலீஃப் ஒன்று கிடைக்கும். அப்புறம் திருப்பி தெளிய வச்சு அப்புறம் 16ஆம் தேதியிலேருந்து திருப்பி அடிக்கும். தெளிய வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சினிமாவில் காட்டுவாங்க. அவனை எழுப்பிப்பார், இப்போ புரியுதா, ஒன்று கையை காட்டுவார், ஒன்று தெரியுதா, தெரியுது, ரைட்டு, இப்போ நல்லா தெளிவாக இருக்கான், இப்போ அடிங்கம்பார். அதாவது தெளிய வச்சு அடிக்கிறது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.